நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் காதுக்கிட்ட யாரோ சோகமாக பாடுற மாதிரி ஒரு பாட்டு சத்தம் மெலிசாக கேட்குது. அந்த பாட்டு வந்த திசையை நோக்கி நீங்கள் நடந்து போகிறீங்க. போய் அந்த ரூம் கதவை திறக்கிறீங்க. அப்போது உங்கள் காதுக்கிட்ட யாரோ வந்து இஸ் தட் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தி லாஸ்ட் லவ். லோலா, பெஞ்சோ இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ். இவங்க சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா அம்மாவை ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இழந்துடுறாங்க. அதனால் அவங்க பாட்டியால் தான் வளர்க்கப்படுறாங்க. பட் ஸ்டடீஸ்க்காக சிட்டியில் வந்து தங்கி படிச்சிட்ருக்காங்க. லோலா ஒரு டாக்டர், பெஞ்சோ ஒரு மியூசிக்கல் ஸ்கூலில் கிராஜுவேட் ஆக போகிறான். ஒரு ஃப்ரைடே நைட் இவங்களுக்கு ஒரு கால் வருது. காலில் பேசுகிறது இவங்க பாட்டியோட நெய்பர். அவர் உங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த இவங்கக்கிட்ட சொல்கிறார். அதை கேட்டுட்டு லோலா, பெஞ்சோ 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வளர்த்தது அவங்க தானே. அதனால் அடுத்த நாளே அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அது ஒரு வில்லேஜ். அங்கே போயிட்டு அவங்க பாட்டிக்கு ஃபியூனரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி ஃபியூனரல் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு அவங்க பாட்டியோட லாயர் வந்து லோலா கிட்டே பேசுகிறாங்க. உங்கள் பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த பழைய வீடை உன் பேர்லேயும் பெஞ்சோ பேர்லேயும் எழுதி வச்சு தான் செத்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த லோலா கிட்ட சொல்கிறார். இந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத 30 days உங்களுக்கு டைம் லிமிட், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். ஒரு வேளை சேல் பண்ணணுமா இல்லை நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு 30 days டைம் அப்படின்னு லாயர் வந்து லோலா கிட்ட சொல்கிறார். இன்னும் 5-6 days பெஞ்சோக்கு கிராஜுவேஷன் வரப்போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு லோலா லாயர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க கிளம்பி அவங்க சிட்டிக்கே வந்துடுறாங்க. வந்து இந்த கிராஜுவேஷன் அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அவங்க பாட்டியோட ஊருக்கு வராங்க. அவங்க பாட்டி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அது ரொம்ப பழமையான உட்டால் செய்யப்பட்ட ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனவே உங்களுக்கு உங்கள் சின்ன வயசு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் லோலாவும் பெஞ்சோவும் இந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அவங்க தங்குறதுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது லோலா பெஞ்சோவை கூப்பிட்டு, நீ எக்காரணத்து கொண்டும் மேலே இருக்க அட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. சொல்லி ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் பெஞ்சோக்கு ஒரு க்யூரியாசிட்டி, அங்கே போய் என்ன தான் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. சரி அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஃபியூ டேஸ் நல்லா தான் போகுது. ஆனால் 3வது நாள் நைட், அவங்க தங்கின 3வது நாள் நைட் வந்து பெஞ்சோட ரூமில் ஒரு பாட்டு சத்தம், யாரும் ரொம்ப சோகமாக ரொம்ப வருத்தமாக யாரையும் நினச்சி பாடுற மாதிரி ஒரு பொண்ணோட பாட்டு சத்தம் மெல்லிசாக கேட்குது. அந்த பாட்டு பெஞ்சோக்கு ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அக்கா அவனுக்காக பாடுற பாட்டு இது. ஸோ அந்த பாட்டு எங்கே வருது அப்படின்ற திசையை நோக்கி போகிறான். அது அப்ஸ்டேர்ஸ்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப க்யூரியஸ் ஆகி அப்ஸ்டேர்ஸுக்கு போகிறான். ரொம்ப மெல்லிசாக தான் கேட்குது அந்த குரல். மேலே ஏற 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 கொஞ்சம் அதிகமாக கேட்குது. அந்த பாட்டு சத்தம் அந்த அட்டிக் ரூம்லேருந்து தான் கேட்குது. மெதுவாக அந்த அட்டிக் ரூம் கதவை திறக்கிறான். திறந்து உள்ளே போய் பார்க்குறான். அந்த ரூம்குள்ளே போன உடனே இந்த ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஒரே ஒரு வெளிச்சம், அந்த ஜன்னல் மூடி இருக்குது, அதுக்கு வெளியே இருக்குது நிலா வெளிச்சம் லைட்டாக வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அங்கே நிறைய ஆன்டிக் ஃபர்னிச்சர்லாம் போட்டு வச்சு அதுக்கு மேலே ஒயிட் கிளாத் இருக்குல்ல அதில் மூடி வச்சுருக்காங்க. திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி அங்கே இருக்க ஃபர்னிச்சரில் ஒரு ராக்கிங் சேர் இருக்குது. அது அப்படியே ஆடுது. யாரோ உட்காந்து ஆடுற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஆடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று பார்த்துட்ருக்கப்போ அந்த பாட்டு அந்த காற்றோடு சேர்ந்து அந்த ரூமே சில்லுன்னு ஆயிடுது. ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த ரூமே. அந்த சில்லுன்னு இருக்க காற்று இவன் காது கிட்ட வந்து, யாரோ திரும்ப நீ வந்துட்டியா? இதை கேட்ட உடனே பெஞ்சோ, யார் அது, யார் இப்போ என் காது கிட்டேருந்து பேசினது அப்படின்னு ரொம்ப பதறி போய் பயந்து கேட்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. யாரும் எந்த பதிலும் சொல்லலை. மறுபடியும் அவன் காது கிட்ட யாரோ வந்து, உனக்காக தான் நான் ரொம்ப நாளாக இங்கேயே காத்துட்ருந்தேன். இப்படி ஒரு குரல் அவன் காதில் கேட்குது.
இதை கேட்ட உடனே அவன் நெஞ்சே வெளியே வந்து விழுந்த மாதிரி அவ்வளோ பயந்து போய் அந்த அட்டிக் ரூமோட கதவை நோக்கி ஓடுறான். ரொம்ப பயந்துடுறான். அவனோட ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிற சத்தம் வெளியே அவனுக்கே கேட்குது. அந்த அளவுக்கு பயந்துடுறான். வேகமாக ஓடி போய் அவன் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து காம் டவுன் ஆகுறான். இதை உடனே அவங்க அக்கா கிட்ட சொல்லணும்னு அவங்க அக்கா ரூமுக்கு போக நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு வெளியே போக ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவன் பாத்ரூமும் அவங்க அக்கா பாத்ரூமும் கம்பைண்ட் ஆகி இருக்கும். அவன் பாத்ரூம்குள்ளே போனால் அவங்க அக்கா பாத்ரூம்குள்ளே போய் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க அக்கா ரூம்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி அவங்க அக்கா ரூம்குள்ளே போய் அவங்க அக்கா வேகமாக எழுப்புறான். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அக்கா மூஞ்சி ரொம்ப சோகமாயிட்டு சரி விடு, இன்றைக்கி நைட் நீ ஏன் கூட படுத்துக்கோ, எதனாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி தூங்க வச்சிடறாங்க. ஒரு வழியாக காலையில் ஆனோடனே லோலாவும் பெஞ்சோவும் மறுபடியும் அந்த அட்டிக் ரூமுக்கு போகிறாங்க. இந்த தடவை அந்த ரூம் சன்லைட் வெளிச்சத்தோட ரொம்ப வார்மாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே லோலா பெஞ்சோ கிட்ட நீயா ஒரு வேளை கற்பனை பண்ணியிருக்கலாம், அதனால் இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ரூமை இறுக்கமாக பூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்து பெஞ்சோ கிட்ட இனிமே அந்த ரூமுக்கு நீ போகவே கூடாது, அந்த ரூம் பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுறாங்க. பெஞ்சோவும் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அந்த ரூம் பக்கமே போகிறதில்ல. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே பெஞ்சோவோட கனவுல தினமும் அந்த சோகமான பாட்டும் அந்த ராக்கிங் சேர் ஆடுற சத்தமும் கேட்டு அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் அவனுக்கு அங்கே நிம்மதியாகவே இல்லை. பெஞ்சோ அவனுக்கு வந்த கனவுகளை பற்றி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட லோலா ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் நினச்ச மாதிரி நடக்குது, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. அந்த பாட்டை சோகமாக பாடினது யார்? பெஞ்சோ காதில் வந்து முணுமுணுத்தது யார்? அந்த சேரில் உட்காந்து ஆடினது யார்? அங்கே இருக்கிறது மனுஷங்களா இல்லை பேயா? ஆனால் அங்கே இருக்க ஏதோ ஒன்று அடுத்து யார் இந்த கதவை ஆர்வத்தோடு வந்து திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை லோலாக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அங்கே உண்மையிலே அப்படி என்னதான் நடந்துச்சு? அடுத்த நாள் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.